மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி பதிவில் நாம் 9ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் காலாண்டு தேர்வுக்குரிய மிக முக்கியமான 2 மார்க் 4 மார்க் அண்ட் 7 மார்க் கொஸ்டின் தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு மிட்டம் உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருந்தோம். அதை எல்லோரும் பார்த்துருந்தீங்க. அதில் வந்து நிறையா கொஸ்டின் வந்ததாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இப்போ நம்ம காலாண்டு கொஸ்டினுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி மேக்ஸ் அப்லோட் பண்ணியாச்சு. வரிசைக்கு ஒவ்வொரு படத்துக்கும் அப்லோட் பண்ண போகிறோம். அதை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு எக்ஸாம் போர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1, 2, 3, அடுத்ததாக 10, 11, 12, 17, 18, 19, அடுத்ததாக 25. இதில் ஃபஸ்ட்டு பாடம் அளவீடு பாடத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன் வேர்ட்ஸை நீங்கள் தரவு பண்ணிடணும். நீங்கள் ஒன் வேர்டை தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்கள் கையில் 15 மதிப்பெண் உங்கள் கையில் இருக்கிறதா அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வேர்டை முடிச்சிடுங்க, சரிங்களா? அது சரியான விடையை தேர்ந்தெடுத்துறது, கோடிட்டடங்களை நிரப்புக, கூற்று நிரப்புக, பொறுத்துக, இந்த மாதிரி என்னென்ன ஒன் வேர்டு இருக்கோ எல்லா ஒன் வேர்டையும் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா தரவு பண்ணிடணும். அதை தரவு பண்ணதுக்கு அடுத்து தான் நீங்கள் கொஸ்டின் ஆன்சரே படிக்க நினச்சி அப்படின்னா ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. இப்போ உங்களுக்கு முதல் பாடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மிகச் சுருக்கமான விடைகளில் அளவீடு என்றால் என்ன, எஸ்ஐ அலகின் விரிவாக்கம் என்ன, மீச்சிற்றளவு வரையறு, இந்த மூணுமே உங்களுக்கு என்னது அப்படின்னா இம்பார்ட்டன்ட் தான். சுருக்கமான விடைகளில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா அதில் 1, 3 எஸ்ஐ அலகுகளை எழுதும் பொழுது கவனிக்க வேண்டிய விதிமுறைகள் யாவை, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. 3வது கேள்வி நிறை மற்றும் எடை வேறுபடுத்துக. இந்த 2 கொஸ்டின்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் எக்ஸாமுக்கு கட்டாயம் வரும். ஸோ படிச்சிருக்கேன். விரிவான விடையலியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு செகண்ட் விரிவான விடையலி, ₹1 நாணயத்தின் தடிமனை எவ்வாறு கணக்கிடுவாய், இந்த கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின். எக்ஸாமில் இந்த கொஸ்டின் இல்லாத கொஸ்டினே இல்லைன்னு சொல்லலாம், சரிங்களா? அந்தளவுக்கு முக்கியமான ஒரு கேள்வி. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. ஆனால் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் இந்த செகண்ட் கொஸ்டின் தான் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. தென் கணக்கீடு நீங்கள் எடுத்துக்காட்டும் பார்க்கணும், புக்கில் இருக்கக்கூடிய பயிற்சி கணக்கும் என்ன செய்யணும் அப்படின்னா பார்க்கணும். இதுலேயும் எது ரொம்ப எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2வது கணக்கும் 4வது கணக்கும் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ அதை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. தென் செகண்ட் லெசன் பக்கம் எண் 24ஆம் பக்கம் எடுத்துக்கோங்க. அதில் சுருக்கமான விடையலில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், 4th கொஸ்டின். இதில் செகண்ட் கொஸ்டினும் 4th கொஸ்டினும் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து நினச்சிங்க அப்படின்னா படிங்க. தென் 7வது கொஸ்டினும் ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்டில் அந்த கொஸ்டின் என்ன செய்யிருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. சீரான வட்ட இயக்கம் என்றால் என்ன, சீரான வட்ட இயக்கத்திற்கு 2 உதாரணங்கள் தருங்க. ஸோ அதையும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. விரிவான விடையலியை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் உங்களுக்கு நிறையா கணக்கீடாக வரும். ஸோ கொஞ்சம் உங்களுக்கு அது மனப்பாடம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் முதல் பாடத்தில் உண்டான 2 கொஸ்டினை தரவு பண்ணிடுங்க. தென் இந்த செகண்ட் கொஸ்டின் 4 மார்க் கொஸ்டினில் ரிப்பீட்டட் கொஸ்டின், பல்வேறு வகையான இயக்கங்களை விளக்குங்கிறது 4 மார்க் கொஸ்டின். ஸோ அதை தரவு பண்ணிடுங்க, சரிங்களா? அடுத்ததாக பாய்மம் 3வது பாடம் உங்கள் புக்கில் பக்கம் எண் 37வது பக்கத்தில் இருக்கும். ஸோ 37வது பக்கம் எடுங்க. அதில் சுருக்கமான விடைகளில் இருக்கக்கூடிய செகண்ட் கொஸ்டின், ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பலூன் காற்றில் மிதப்பது ஏன், இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ அதை படிச்சுக்கோங்க. தென் 3வது கொஸ்டின் எக்ஸாமில் 1 டைம் கேட்டிருக்காங்க. இந்த 4, 5 எக்ஸாமில் உங்களுக்கு ஆல்ரெடி என்ன செஞ்சாங்க அப்படின்னா கேட்ட கொஸ்டின் தான். ஸோ அதை படிச்சுக்கோங்க. விரிவான விடையலியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு செகண்ட் கொஸ்டின், 4th கொஸ்டின் உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின். இந்த 2லேருந்து ஒரு கொஸ்டின் எக்ஸாமில் கண்டிப்பாக என்ன செய்வாங்க அப்படின்னா கேட்குறாங்க. தென் மிதத்தல் விதியை கூறுக 5வது கேள்வி, இதுவும் மிக ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இது உங்களுக்கு 4 மார்க்கில் நினைச்சுவாங்க அப்படின்னா கேட்பாங்க. ஸோ இதனுடைய இயற்பியல் பாடத்தில் உண்டான முக்கியமான கொஸ்டின் என்ன செஞ்சது அப்படின்னா முடிஞ்சது. அடுத்ததாக நம்மை சுற்றி உள்ள பருப்பொருட்கள் பாடத்துக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். உங்கள் புக்கில் பக்கம் நம்பர் 124வது பக்கம் எடுத்துக்கோங்க. வழக்கம் போல தான் ஒன் வேர்ட்ஸ் தரவு பண்ணிக்கணும். பொறுத்துக கூட உங்களுக்கு கண்டிப்பாக என்ன செய்யணும் நம்ம படிச்சுக்கணும். ஏன் அப்படின்னா பொறுத்துக உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டினும் கேட்காங்க, 5 மார்க் கொஸ்டினும் கேட்காங்க. ஸோ பொறுத்துக தரவு பண்ணிக்கோங்க, சரிங்களா? மிகச் சுருக்கமான விடைகளில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பதங்கமாதல் வரையது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 3வது கேள்வியும் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி தான். ஸோ அதை படிச்சுக்கோங்க.
தென் 5வது கேள்வி, அது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ அதை படிச்சுக்கோங்க. சுருக்கமான விடையிலையை பொறுத்தவரை உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தென் 5th கொஸ்டின் உங்களுக்கு ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். ஒருபடித்தான கரைசல் பலபடித்தான கரைசல் இருந்து எவ்வாறு வேறுபடுகிறது அப்படிங்கிறது எடுத்துக்காட்டுடன் விளக்குக. இது ரிப்பீட்டட் கொஸ்டின். அடுத்த விரிவான விடைகளில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், தனிமங்களுக்கும் சேர்மங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை எழுதி ஒவ்வொன்றிற்கும் ஒரு எடுத்துக்காட்டு தருக. இது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஸோ அதை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்த டிண்டால் விளைவு, இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி. ஸோ இதை படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த பாடத்தில் வந்து எந்த கேள்வி வந்தாலும் நல்லா கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும். அடுத்ததாக அழகு 11 அணு அமைப்பு பாடத்துக்குண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். உங்கள் புக்கில் 136வது பக்கம் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இதில் பொறுத்துக ஒன் டைம் 2 மார்க் கேட்டிருக்காங்க, அதை படிச்சுக்கோங்க. தென் இந்த விடுபட்ட இடத்தை நிரப்புக, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை 4 மார்க்லேயும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா கேட்குறாங்க. ஸோ இந்த விடுபட்ட இடத்தை நிரப்புக நீங்கள் கண்டிப்பாக ஒரு படிக்க வேண்டிய ஒரு கொஸ்டின். தென் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மிகச் சுருக்கமான விடையிலேயே செகண்ட் கொஸ்டின், தென் உங்களுக்கு 4th கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ அதை படிச்சுக்கோங்க. சுருக்கமான விடையிலையை பொறுத்தளவுக்கு செகண்ட், தேர்ட், அடுத்ததாக 5th கொஸ்டின் மிக மிக ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. விரிவான விடையிலை பொறுத்தளவுக்கு இந்த பாடத்தில் 3 கேள்வியுமே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா படிக்கணும். ஏன்னா 3 கேள்வியும் மாற்றி மாற்றி நினச்சிவாங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு கேட்பாங்க. ஸோ 3க்குமே நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து என்ன செஞ்சுருங்க அப்படின்னா படிச்சிருங்க. இதில் முதல் 2 மோஸ்ட் ஆஃப் டைம் கேட்டிருக்காங்க. 3வது கொஸ்டின் 1 or 2 டைம்ஸ் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் 3 கொஸ்டினும் படிச்சிங்க அப்படின்னா அந்த பாடத்துலேருந்து எந்த கேள்வி வந்தாலும் நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா அட்டன் பண்ண முடியும். அடுத்ததாக அழகு 12க்குரிய, அதாவது தனிமங்களின் வகைப்பாட்டு அட்டவணைக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். உங்கள் புக்கில் 147வது பக்கம் எடுத்துக்கோங்க. அதில் கீழ்கண்ட வினாக்களுக்கு விடைகளில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நவீன ஆவர்த்தன விதியை கூறுக, ரிப்பீட்டட் கொஸ்டின். தென் தேர்டு கொஸ்டின், தென் 4th கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ மொத்தமே இந்த பாடத்தில் 4 கேள்வி தான். என்ன கேட்டிங்கன்னா 4யுமே படிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இதில் வந்து ஒரு 2 மார்க் ஒன்று வந்துடும், ஒரு 4 மார்க் ஒன்று வந்துடும். ஸோ 4 கொஸ்டின் படிச்சிங்கன்னா 2 கொஸ்டின் கன்ஃபார்ம். சரிங்களா? அடுத்ததாக உயிரியல் பாடத்துக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அழகு 17 விலங்கு உலகம் பாடத்துக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். உங்கள் புக்கில் பக்கம் நம்பர் 211வது பக்கம் எடுத்துக்கோங்க. வழக்கம் போல் தான் என்ன படிச்சிடணும், 1 வேர்ட்ஸை தரவு பண்ணிடுங்க. சரியாக தவறாக இருந்தாலும் சரி, எந்த 1 வேர்டாக இருந்தாலும் படிச்சிருங்க. பொறுத்துகளுக்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. இந்த பொறுத்துகள்லாம் எக்ஸாமில் 3 டைம்ஸ் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதை படிச்சுக்கோங்க. மிகச் சுருக்கமான விடைகளில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், 4th கொஸ்டின், 5th கொஸ்டின், தென் 7th கொஸ்டின். என்ன சார் எல்லா கொஸ்டின் சொல்லிட்டீங்க அப்படின்னா இந்த பாடம் அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு பாடம். சரிங்களா? 7 கொஸ்டினுமே எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த கொஸ்டின் கேட்டால் அந்த கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. நான் உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துருக்கிறது மோஸ்ட் ஆஃப் டைம் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் தான் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். என்னை பொறுத்தளவுக்கு இந்த பாடத்தினுடைய 7 கொஸ்டினுமே நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. சரிங்களா? அதே மாதிரி சுருக்கமான விடையிலும் அதே கண்டிஷன் தான். சரிங்களா? இதில் எது ரிப்பீட்டடாக கேட்காங்க, இது வரைக்கும் நடந்த எல்லா டெஸ்ட்லேயும் எந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா 4வது கேள்வி மீன்களின் சிறப்பு பண்புகள் ஏதேனும் 5 பட்டியலிடுக. இது ரிப்பீட்டட் கொஸ்டின். தென் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின், 6வது கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். சரிங்களா? முடிஞ்சால் இதுலேயும் சுருக்கமான விடையிலையும் 6யுமே படிச்சிருங்க. விரிவான விடையில உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதை விட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னது அப்படின்னா 2வது கொஸ்டின் எக்ஸாமில் நிறையா தடவை என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. இந்த பாடமே ஒரு மிக முக்கியமான ஒரு பாடம். ஸோ இந்த பாடத்துலேருந்து எந்த கொஸ்டினும் கேட்கலாம். ஸோ என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா கொஞ்சம் வீக்காக இருக்கிறவங்க நம்ம குறித்து கொடுத்த கொஸ்டினை படிங்க. ஃபுல் மார்க் வாங்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், எபோவ் 90 வாங்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பாடத்தில் எல்லா கொஸ்டினும் படிச்சிருங்க. அடுத்ததாக அழகு 18 திசுக்களின் அமைப்பு. உங்கள் புக்கில் பக்கம் நம்பர் 228வது பக்கம் எடுத்துக்கோங்க. இதில் உங்களுக்கு பொறுத்துக, முக்கியமான பொறுத்துக இருக்குது. சரிங்களா? சரியாக தவறாக முக்கியமானதான். தென் சுருக்கமான விடைகளில் இந்த செகண்ட் கொஸ்டின் எக்ஸாமில் கொஞ்சம் அடிக்கடி என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. ஸோ அதை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. தென் 6வது கேள்வி ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, அதையும் படிச்சுக்கோங்க. விரிவான விடைகளை பொறுத்தளவுக்கு 1வது விரிவான விடைகளையும் 3வது விரிவான விடைகளையும் ரொம்ப 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 ஒரு முக்கியமான விரிவான விடைகள். ஸோ அதுக்கும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொடுத்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் புக்கில் பக்கம் நம்பர் 200
35வது பக்கம் எடுத்துக்கோங்க. மிகச் சுருக்கமான விடைகளில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின், தென் 3, 4, 5, 6. அடுத்ததாக சுருக்கமான விடைகளில் கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3வது கேள்வி, தென் 4வது கேள்வி, அடுத்ததாக 8வது கேள்வி, 6வது கேள்வி கூட முக்கியமான கேள்வி தான். ஸோ அதை படிச்சுக்கோங்க. விரிவான விடைவில் இந்த ரெண்டையுமே என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு கொஸ்டின் 7 மார்க் கொஸ்டின், ஒரு கொஸ்டின் 4 மார்க் கொஸ்டின். ஸோ இந்த ரெண்டுலேருந்து ஒரு கொஸ்டின் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக நினச்சிவாங்க அப்படின்னா கேட்பாங்க. தென் லாஸ்ட் பாடம் 25வது பாடம்னு பார்த்தீங்க அப்படின்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்தது 5 இருக்குது. 5லேருந்து 1 கண்டிப்பாக கேட்பாங்க. சுருக்கமான விடையில் 4 இருக்குது. 4லேருந்து 1 கண்டிப்பாக நினச்சிவாங்க அப்படின்னா கேட்பாங்க. இதுலேயும் எது அடிக்கடி கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினும் 4th கொஸ்டினும் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ 25வது படம் எக்ஸாமுக்கு உண்டு. ஸோ அதை என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா படிச்சிருங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்த மார்க்கை மறக்காமல் என்ன செய்யுங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching, students.